வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். நாம எல்லோருமே இந்த சூழ்நிலையை சந்திச்சிருப்போம். ஒரு பார்ட்டிக்குள்ள நுழையறோம், இல்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும். ஆனா என்ன பேச ஆரம்பிக்கிறது, எப்படி மத்தவங்களோட இயல்பா பழகுறதுன்னு தெரியாம ஒருவித தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைச்சு எந்த இடத்துலயும் ஒரு நம்பிக்கையோட வலம் வர்றது எப்படி, அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ஆமா, இதுக்காக நாம லெய் லோண்டஸ் எழுதிய ஹவு டு டாக் டு எனிஒன் 92 லிட்டில் ட்ரிக்ஸ் ஃபார் பிக் சக்சஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ஆதாரமா எடுத்திருக்கோம். இந்த பேர்ல இருக்கிற மாதிரி இதுல 92 சின்ன சின்ன தந்திரங்கள் இருக்கு. ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப பெரியது. வெற்றி பெற்ற மனிதர்கள் இயல்பா செய்யற சில விஷயங்களை நமக்கும் கத்துக் கொடுக்குது இந்த புத்தகம். கரெக்ட். எங்க நோக்கம் இந்த 92 தந்திரங்களையும் வரிசையா சொல்றதில்ல. அதுக்கு பதிலா இதுல இருக்கிற மிக முக்கியமான உளவியல் ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நுட்பங்களை உங்களுக்காக தொகுத்து அது ஏன் வேலை செய்யுதுங்கிறதையும் சேர்த்து அலசுறது தான். சரிதான். முதல்ல ஒரு வார்த்தை கூட பேசாம மத்தவங்களை ஈர்க்கிறதுன்னு பாப்போம். அப்புறம் ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் பேச்சை எப்படி வளர்க்கறது, கடைசியா ஒரு விஐபி, ஒரு பெரிய ஆள் மாதிரி எப்படி பேசுறதுன்னு பார்க்க போறோம். இது உங்க தொழில் வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ரொம்பவே உதவும். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு வார்த்தை கூட பேசாம மத்தவங்களை எப்படி ஈர்க்கிறது. நாம நினைக்கிறோம் நம்ம பேசி முடிச்ச பிறகுதான் நம்மள பத்தி ஒரு அபிப்பிராயம் உருவாகும்னு. ஆனா உண்மை அது இல்ல. ஒருத்தரை நம்ம சந்திச்ச முதல் 10 வினாடிகளுக்குள்ளேயே அவங்க மனசுல நம்மள பத்தி ஒரு பிம்பம் உருவாகிடுது. இத ராபர்ட் கிராஸ்மேன் என்ற ஒரு கேலிச்சித்திர கலைஞர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஓ, அந்த கார்ட்டூனிஸ்டா? அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், நான் ஒருத்தரோட முகத்தை வரையறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நிக்கறாங்க, எப்படி நடக்கறாங்க, எப்படி கை கால அசைக்கிறாங்கன்னு கவனிப்பேன். அதுலயே அவங்களோட பாதி குணம் தெரிஞ்சிடும்னு சொல்றார். ஒரு நாடக ஆசிரியர் சொன்ன மாதிரிதான், உங்கள் உடல் மொழி உங்கள் சுயசரிதை. அதேதான், அது நீங்க யாருங்கிறத உறக்கச் சொல்லும். அப்போ அந்த முதல் 10 வினாடியில நம்ம உடல் மொழி மூலியமா ஒரு நல்ல அபிப்பிராயத்தை எப்படி உருவாக்குறது? புத்தகத்துல முதல் நுட்பமா பொங்கி வழியும் புன்னகை, அதாவது தி ஃப்ளடிங் ஸ்மைல் பத்தி சொல்லிருக்காங்க. இது என்ன வித்தியாசமான புன்னகையா? இது ஒரு நல்ல கேள்வி. நாம எல்லாரும் புன்னகைப்போம், ஆனா இந்த புன்னகை கொஞ்சம் ஸ்பெஷல். ஒருத்தரை சந்திச்ச உடனே ஒரு மிஷின் மாதிரி டக்குன்னு சிரிக்காம, ஓ, ஒரு கணக்கு போட்டு சிரிக்கிற மாதிரி இல்லாம, ஆமா, ஒரு வினாடி அவங்க முகத்தை நிறுத்தி பாருங்க. அவங்களோட மானேத உள்வாங்கிற மாதிரி ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதமான புன்னகை உங்க முகம் முழுக்க பரவி அது உங்க கண்கள் வரைக்கும் போற மாதிரி சிரிக்கணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் தாமதமா சிரிக்கிறதா? அது ஒரு மாதிரி செயற்கையா தெரியாதா? ஆரம்பத்துல அப்படி தோணலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க உடனே சிரிச்சா அது நீங்க பாக்குற எல்லோருக்கும் கொடுக்கிற ஒரு பொதுவான புன்னகை மாதிரி இருக்கும். ஆனா அந்த சின்ன தாமதம் அந்த புன்னகை அவங்களுக்காக மட்டுமே ரொம்ப உண்மையானதுங்கிற செய்தியா உங்க ஆழ் மனசுக்கு அனுப்பும். ஓகே, ஒரு ஆய்வுல கூட இத பத்தி சொல்லிருக்காங்களே. ஆமா, ஒரு ஆய்வுல மெதுவா புன்னகைக்கிற பெண்கள் அதிக நம்பகத்தன்மை உடையவங்களா மத்தவங்களுக்கு தெரியறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து தோரணை, அதாவது நம்ம பாஸ்டர். இதுக்கு ஆசிரியர் ஒரு வேடிக்கையான பேர் வச்சிருக்காரு, பற்களால் தொங்குவது. ஹேங் பை யோர் டீத்தா? கேட்கவே விசித்திரமா இருக்க. பேர் தான் விசித்திரம், ஆனா இது ஒரு பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக். நீங்க ஒரு ரூமுக்குள்ள நுழையறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாசலோட மேல் சட்டத்துல இருந்து ஒரு தோள்பட்டை தொங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அது உங்க பற்களால கடிச்சு அது உங்களை மெதுவா மேல தூக்கி உங்க தலை நிமிர்ந்து தோள்கள் பின்னாடி போய் ஒரு சர்க்கஸ் கலைஞர் மாதிரி கம்பீரமா நிக்கிறதா நினைச்சுக்கணும். நான் இதை முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆரம்பத்துல கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, ஆனா உண்மையிலேயே நம்ம முதுகு தண்டோட நேராகுது, நம்ம தோரணையே மாறுது. அப்படியா? ஆமா, ஒருவித ஆத்ம விசுவாசம் இயல்பாவே வருது. இது வெறும் கற்பனை இல்ல, அது நம்ம உடம்பு மேல நேரடியா வேலை செய்யுது. மிகச்சரி. இப்போ 3வது நுட்பம். இத பெரிய குழந்தை சுழற்சி, அதாவது பிக் பேபி பிவட்னு சொல்றாங்க. பெரிய குழந்தை சுழற்சியா? ஆமா, ஒரு புது நபரை நீங்க ஒரு குழுவுல சந்திக்கும் போது நம்மள் பலர் என்ன செய்வோம்னா, நம்ம உடம்ப முழுசா திருப்பாம கழுத்தை மட்டும் திருப்பி ஹலோன்னு சொல்லுவோம். ஆமா, பாதி கவனம் இங்கேயும் பாதி கவனம் அங்கேயும் இருக்கும். கரெக்ட்.
அதுக்கு பதிலா ஒரு சின்ன குழந்தை நம்மள பார்த்து சிரிச்சா நாம எப்படி மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம முழு உடம்பையும் அந்த குழந்தைய நோக்கி திருப்புவோம்? முழு கவனத்தையும் அதுக்கு கொடுப்போம். அதே மாதிரி அந்த புது நபரை நோக்கி உங்க முழு உடலையும் திருப்பணும். ஆக இந்த 3 நுட்பங்களையும் சேர்த்து பார்த்தா அந்த உண்மையான புன்னகை, கம்பீரமான தோரணை, முழுமையான கவனம், இதுக்கெல்லாம் அடிப்படை ஒண்ணுதான். நீங்க அந்த நபருக்கு கொடுக்கிற மரியாதை. சொல்லப்போனா நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, என் முழு கவனமும் உங்க மேலதான் இருக்கு, வார்த்தையே இல்லாம சொல்றீங்க. இது ஒரு நடிப்பு இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம். அருமையா சொன்னீங்களே. சரி, இப்போ நம்ம உடல் மொழி மூலமா ஒரு நல்ல முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டோம். ஆனா இப்போதான் அசலான சவாலே ஆரம்பிக்குது. வாய் திறந்து பேசணும். ஆமா, ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பேசுறது, இங்கதான் நிறைய பேரோட வண்டி ஸ்டக் ஆகிடும். இந்த ஸ்மால் டாக் அன்னது ஒரு கலை. நிச்சயமா பல புத்திசாலிங்க கூட இதுல தடுமாறுவாங்க. இதுக்கு புத்தகம் சொல்ற முதல் நுட்பம் மனநிலையை பொறுத்துதல், மேட்சிங் த மூட். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மென்சா அமைப்பு, அதாவது அதிக ஐக்கியூ இருக்கிறவங்களோட அமைப்பு, அதோட மாநாட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை ஆசிரியர் குறிப்பிடுறார். சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சியோட பேச்சாளர் ரொம்ப சோர்வா ஒரு லிஃப்ட்ல ஏறி இருக்கார். லிஃப்ட் ரொம்ப மெதுவா போயிருக்கு. உடனே அந்த லிஃப்ட்ல இருந்த புத்திசாலிங்க எல்லாரும் அது ஏன் மெதுவா போகுதுன்னு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல், இயற்பியல் விதிகளை பத்தி விளக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடடா, அது அந்த பேச்சாளருக்கு பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு. இது எனக்கு நல்லா புரியுது. நாம சோர்வா இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப உற்சாகமா நம்ம கிட்ட பேசுனா அதுவே ஒரு மாதிரி இம்சையா இருக்கும். அதுதான் விஷயம். முதல்ல நீங்க பேச போறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அவங்க ஆற்றல் எந்த அளவுல இருக்குன்னு கவனிங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க பேச்சோட தொனிய மாத்திக்கோங்க. ஒரு குழந்தை அழும்போது ஒரு தாய் முதல்ல ஏன் அழறன்னு கேட்க மாட்டா. முதல்ல அந்த குழந்தையோட துயரத்தை உணர்ந்து ஆமா, சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பா. அதே மாதிரி தான் உரையாடலும். சரி, மனநிலைய பொருத்தியாச்சு. பேச்சு எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு எளிமையான கருவி இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன கருவி? த வாட்ஸ் இட்? அது என்ன? இது ஒரு உரையாடலை தொடங்குறதுக்கான தூண்டில். நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது மத்தவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி, ஆனா ரொம்ப உறுத்தாத மாதிரி ஒரு விசித்திரமான பொருளை நீங்க அணிஞ்சிருக்கலாம். ஒரு வித்தியாசமான பின், ஒரு சுவாரஸ்யமான கைப்பை. ஆமா, ஒரு வினோதமான டை, இப்படி ஏதாவது இருக்கலாம். இது இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான டிப். ஏன்னா பேச்சு ஆரம்பிக்கிற அழுத்தம் நம்ம மேல இருக்காது. நாம பாட்டுக்கு இருப்போ, மத்தவங்களே வந்து கேட்பாங்க. மிக சரியா சொன்னீங்க. அந்த பொருளை பார்த்துட்டு அவங்களே இயல்பா அது என்ன, இல்ல இது நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்கன்னு கேக்கும்போது உரையாடல் தானா ஆரம்பிச்சிடும். சரி, உரையாடல் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவா கேட்கப்படுற முதல் கேள்வி என்ன? நீங்க எந்த ஊர்? இதுக்கு நாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்வோம். நம்ம ஊரோட பேரை மட்டும் சொல்லுவோம். அதை தவிர்க்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு. இந்த நுட்பத்துக்கு பேர் நெவர் த நேக்கெட் சிட்டி. ஆமா, நீங்க எந்த ஊர்? சென்னை. அதோட அந்த உரையாடல் முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துடும். அது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி போயிடும். அதுக்கு பதிலா உங்க ஊரோட பேரை சொல்லிட்டு அதோட ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவலையும் சேர்க்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அமெரிக்கால கொலம்பஸ், ஓஹியோவை சேர்ந்தவர்னா அவர் வெறும் கொலம்பஸ்னு சொல்லாம நான் கொலம்பஸ்ல இருந்து வரேன், அது அமெரிக்காவோட ஒரு டெஸ்ட் மார்க்கெட் நகரம், அங்க ஒரு பொருள் ஹிட் ஆச்சுன்னா அது நாடு முழுக்க ஹிட் ஆகும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, அப்ப உடனே அடுத்த கேள்வி, அப்படியா, என்ன மாதிரி பொருள்கள் அங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்க தோணும். உரையாடல் இயல்பா அடுத்த கட்டத்துக்கு போகுது. கரெக்ட். இதே மாதிரி தான் என்ன வேலை பார்க்கறீங்கங்கிற கேள்விக்கும் வெறும் பதவி பெயரை சொல்லக்கூடாது. இத நெவர் த நேக்கட் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றதுக்கு பதிலா நான் வங்கிகளோட மொபைல் அப்ளிகேஷன்கள் பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செய்யற ஒரு டீம்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லலாம். இது கேட்பவங்களுக்கு புரியும், ஆர்வத்தையும் தூண்டும். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை நம்ம வேலை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லைன்னா என்ன பண்றது? நான் ஒரு அக்கௌண்டன்ட் வச்சுக்கோங்க, அது எப்படி சுவாரஸ்யமா சொல்றது? நல்ல கேள்வி. உங்க வேலையோட செயல்பாடு சுவாரஸ்யமா இல்லைனாலும் அதோட விளைவை சுவாரஸ்யமா சொல்லலாம். ஒரு நகைச்சுவையோட நான் கம்பெனிகள் அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்காம இருக்க உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா நிறைய எண்கள் இருக்கிற ஒரு பெரிய காட்டில்ல தொலைஞ்சு போன ஒரு எண்ணை கண்டுபிடிக்கிற வேலைன்னு சொல்லலாம். சூப்பர். அது உங்க வேலையை விட உங்களை ஒரு சுவாரஸ்யமான நபரா காட்டும். சரி, இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா சில சமயம் பேச்சு பாதியில நின்னுடும். ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் வரும்.
அதை எப்படி தவிர்க்கிறது? அதுக்கு கிளிப்பிள்ளை போல பேசுதல், அதாவது பாரோட்டிங்னு ஒரு நுட்பம் இருக்கு. இது என்ன, அவங்க சொன்னதே திரும்பி சொல்றதா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட, உரையாடல் நின்னு போற மாதிரி ஒரு சூழல் வரும்போது, உங்க கூட பேசிட்டு இருக்கிறவங்க சொன்ன கடைசி சில வார்த்தைகளையோ இல்ல முக்கியமான ஒரு வார்த்தையையோ ஒரு கேள்வி மாதிரி கேட்கணும். இது வேலை செய்யுமா? ஒரு மாதிரி நாம கவனிக்காத மாதிரி இல்ல தெரிய வரும். நேத்து ஒரு நாடகம் பார்த்தேன்னு அவங்க சொன்னா, நான் நாடகமான்னு கேட்டா அது ஒரு மாதிரி இருக்காதா? உங்க சந்தேகம் நியாயம்தான். ஆனா இது உங்க தொனிய பொறுத்தது. நீங்க ஒருவித ஆர்வத்தோட நாடகமான்னு கேக்கும்போது அது ஓ நாடகமா, சொல்லுங்க என்ன நாடகம்னு கேக்கறதுக்கு சமம். ம். இது அவங்கள அந்த நாடகத்தை பத்தி இன்னும் விவரிக்க தூண்டும். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். நீங்க பேசாமலேயே அவங்கள பேச வைக்கிறீங்க. கேட்ட நல்லா இருக்கு. ஆக உரையாடல ஆரம்பிக்கவும் அதை தொடரவும் இந்த நுட்பங்கள் ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு விஐபி மாதிரி பேசுறது எப்படி? இது ரொம்ப முக்கியமான பகுதி. பெரிய வெற்றியாளர்கள் சில விஷயங்களை ரொம்ப நுட்பமா செய்வாங்க. அதுல முதல் விஷயம், அவங்க ஒருபோதும் ஒருத்தரை சந்திச்ச உடனே நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்னது, கேட்க மாட்டாங்களா? ஆனா இதுதானே உலகத்திலே ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்கு? பொதுவான கேள்விதான். ஆனா அதுக்குள்ள ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கு. நீங்க ஒருத்தர்கிட்ட என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்கும்போது நீங்க அவங்களோட சமூக அந்தஸ்தை வச்சு எடை போடுறீங்கங்கிற ஒரு எண்ணத்தை அது உருவாக்கலாம். ஓ, அவரால நமக்கு என்ன பிரயோஜனம்னு பாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். கரெக்ட். அதுக்கு பதிலா அவங்க உங்களோட நேரத்தை நீங்க எப்படி செலவிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. How do you spend most of your time? ஆமா, இது ரொம்ப கண்ணியமான கேள்வி. இது அவங்களோட வேலைய மட்டும் கேட்கல, அவங்களோட பொழுதுபோக்கு, ஆர்வம், குடும்பம்னு அவங்களோட முழு வாழ்க்கைக்குமே மரியாதை கொடுக்குது. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். அடுத்தது, உங்கள் தனிப்பட்ட அகராதி, அதாவது நம்மளோட சொல்லாட்சி திறனை மேம்படுத்துறது. ஆமா, நம்ம அடிக்கடி பயன்படுத்துற சில பொதுவான வார்த்தைகள் இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பர், அழகு, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பதிலா கொஞ்சம் சக்தி வாய்ந்த வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்த பழகணும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தைய மாத்துனா போதும். நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா அபாரம், பிரமாதம், கச்சிதம்னு மாத்தலாம். ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கே. ரொம்ப பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினா அது ஒரு மாதிரி செயற்கையா நம்ம இல்லாத ஒருத்தர் மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ற மாதிரி ஆயிடாதா? நிச்சயமா, அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு பொருத்தமான இயல்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும். உங்க சொல்லாட்சி திறன் மெருகேறும்போது அது உங்கள அதிக புத்திசாலியாகவும் படைப்பாற்றல் மிக்கவராகவும் காட்டும். அடுத்தது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நுட்பம், கம்யூனிகேஷன். அதாவது நான் என்று தொடங்கிறதுக்கு பதிலா நீங்கள் என்று தொடங்கிறது. இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெரியது. நீங்க நான்னு பேச ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் உங்க மேல இருக்கும். நீங்கள்னு ஆரம்பிக்கும்போது உங்க கவனம் எதிரில இருக்கிறவங்க மேல திரும்புது. உதாரணத்துக்கு, உங்க முதலாளி கிட்ட நான் வெள்ளிக்கிழமை லீவ் எடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு பதிலா வெள்ளிக்கிழமை நான் இல்லாம உங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஓ, முத கேள்வி நம்ம தேவைய பத்தி பேசுது. இரண்டாவது கேள்வி அவங்களோட சூழ்நிலைய நாம புரிஞ்சுக்கிறோம்னு காட்டுது. ஆமா, அவங்க ஆமா சமாளிக்க முடியும்னு சொன்னா லீவ் கிடைச்ச மாதிரி தான். ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. இறுதியாக பேர் த பெரிட் WIFM. இந்த WIFM அப்படிங்கிறது வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ, அதாவது இதில் எனக்கு என்ன இருக்கிறது என்பதோட சுருக்கம். ஆமா, ஓ, நம்ம நோக்கத்தை வெளிப்படையா சொல்லிடணுமா? நாமா பல சமயம் நாம ஒரு உதவி கேட்கும் போதோ இல்ல ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யும் போதோ நம்ம உண்மையான நோக்கத்தை மறைப்போம். ஆனா பெரிய வெற்றியாளர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்களா? ஆமா, நான் உங்களை சந்திக்க விரும்புறேன், ஏன்னா உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன், பதிலுக்கு என்னால உங்களுக்கு இந்த உதவிய செய்ய முடியும்னு வெளிப்படையா சொல்லிடுவாங்க. இது ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பார்த்தா இதுதான் உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும். மறைக்கப்பட்ட நோக்கங்கள் பின்னாடி தெரிய வரும்போதுதான் உறவுகள் உடையும். மிகச் சரியாக. வெளிப்படைத்தன்மை எப்போதும் நம்பகத்தன்மையை கூட்டும். அப்படியானால் இன்னைக்கு நாம பார்த்த இந்த நுட்பங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு புன்னுகையோட சக்தியிலிருந்து நம்ம தோரணை, உரையாடலை ஆரம்பிக்கிற வழிகள், ஒரு தலைவரை போல பேசுறது வரைக்கும், இது எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்களா தெரியலாம். ஆனா இது ஒட்டுமொத்தமா சேரும்போது நம்ம உறவுகள்ல ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா,
இது எல்லாமே நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம் என்பதை பற்றியதுதான். நம்ம உடல் மொழி, நம்ம வார்த்தைகள், நம்ம அணுகுமுறை இது எல்லாமே சேர்ந்து தான் நாம யாருங்கிற கதைய மத்தவங்களுக்கு சொல்லுது. கரெக்ட். இந்த நுட்பங்கள் எல்லாம் நாம மத்தவங்க கிட்ட என்ன கதைய சொல்ல விரும்புறோங்கிறதுக்கான கருவிகள். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ம்? நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உடல் மொழி மூலமாவோ இல்ல வார்த்தைகள் மூலமாவோ நாம சொல்ல விரும்பாத ஒரு கதைய மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோமா? உங்கள் உடல் மொழிதான் உங்கள் சுயசரிதை என்றால், நீங்க யாருமே படிக்க விரும்பாத ஒரு அத்தியாயத்தை அது இப்போ எழுதி கொண்டிருக்கிறதா? இதை சிந்தித்து பாருங்க.